நல்லது. நம்ம அந்த அளவிலே அந்த செய்தியை பார்த்தோம். அமைச்சர்கள் சென்னை மாநகர தந்தை, மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய மேயர் சையது துரைசாமி இந்த மக்களுடைய பிரச்சனை எப்படியெல்லாம் தீர்த்து வைப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் செய்தியாளர்கள் வாயிலாக விளக்கிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். நல்லது. நான் சுந்தரவல்லியிடம் வருகிறேன். இது ஒட்டுமொத்தமாக அரசியலை தாண்டி நம்ம நிச்சயமாக ஆளும் கட்சியோ அரசையோ கேள்வி கேட்க வேண்டிய கடமை இருக்கிறது ஊடகத்துக்கு, அதை நம்ம கேள்விக்கிறோம். ஆனால் அதை தாண்டி உள்ளபடியே இது மிகப்பெரிய அளவிலே யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத அளவிற்கான ஒரு பெரிய இயற்கை சீற்றம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு 118 ஆண்டுகளுக்கு பிறகு பெய்த மிகப்பெரிய மழை. இது இன்றைய இந்த 4.5 ஆண்டுகால அதிமுக ஆட்சியோ அல்லது இந்த ஒரு மாதத்தில் செய்ய வேண்டிய பணியோ தாண்டி ஒரு பரந்துபட்ட பார்வையோடு சிந்திக்க வேண்டிய பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்தில் எந்த இடங்களில் தவறி இருக்கிறோம், உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, அதில் எந்த இடங்களில் தவறிக்கிறோம், நீண்ட காலமாக செய்ய வேண்டிய பிரச்சனை என்ன, உடனடியாக செய்ய வேண்டிய பிரச்சனை என்ன நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல உடனடியாக இன்னைக்கு செய்ய வேண்டியது அரசு மக்களை காப்பாற்றுகிற பிரச்சனை தான். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வெள்ளாபாயம் சொல்றாங்க. அவங்க எப்படி தப்பிச்சு போக முடியும்? 4 பக்கமும் தண்ணி இருக்கு. அப்ப தப்பிச்சு போக வாய்ப்பே இல்லை. ஒருவேளை தப்பிச்சு மூட்டை முடிச்சோட வெளியே வர ஒரு அம்மா இப்ப டிவியில பாக்குறோம், கதறி கதறி அழுகுறாங்க. 3 மருமக்கள் 6 பேர குழந்தைங்களோட நான் எங்க போக போறேம்மா, ஸ்கூலுக்கு போனேன், ஸ்கூலை திறந்து விடல, சமுதாய கூடத்துக்கு போனேன், சமுதாய கூடத்தை பூட்டி வச்சிருக்காங்க, நாங்க எங்க தங்குறதுன்னு எங்களுக்கு தெரியல, நாங்க எங்க போவோம் சார் அப்படின்னு ஒரு டிவி பேட்டி எடுக்கிறவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப என்ன நிலைமை அப்படின்னா, தங்குவதற்கு இடம் இல்லை, உண்பதற்கு சாப்பாடு இல்லை, மருத்துவ வசதி இல்லை, எதுவுமே இல்லை. இன்னொரு அம்மா சொல்றாங்க, என் குழந்தை பள்ளிக்கூடத்துல இருக்கு, நான் இங்க இருக்கேன், 2 பேரும் தனித்தனியா இருக்கும், 2 பேரும் சேர்க்க கூட விடல, என்னங்க பண்றது என்கிற பரிதாபகரமான சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழ்நாடு, அதுவும் குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் 3 டிஸ்ட்ரிக்டும் பெரிய அளவில் அழிவு செஞ்சிருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் சாவினுடைய விளிம்புல இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா மேல நின்னுட்டு அவங்களே செல்போன்ல நான் எப்படி இடத்துல இருக்கேன், என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல பத்திரிகையாளர்களுக்கு தகவல் அனுப்புறாங்க. இவங்க என்ன அரசாங்கம் ஒரு 4-5 நம்பர் கொடுத்துருக்காங்க. கழிவுநீர் போறதுக்கு பிரச்சனை இருந்தா அந்த நம்பரை கூப்பிடுங்க, குடிநீர் போறதுல பிரச்சனை இருந்தா இந்த நம்பர் கூப்பிடுறாங்க. அந்த எந்த நம்பருமே கூப்பிட முடியாத சூழல்ல இருக்கு. இன்னொரு விஷயம், கழுத்துக்கு மேல தண்ணி போகுது, 2 மாடிக்கு மேல தண்ணி போகும்போது கழிவுநீர் என்ன, குடிநீர் என்ன? அப்ப காப்பாத்துவதற்கு போட்டும் வரல. இது வரைக்கும் மத்திய கமிட்டி படைகள் இன்னும் வந்து சேரல, இன்னும் கப்பல் படை இன்னும் வந்து சேரல, ஹெலிகாப்டர் வரல, பார்க்கறதுக்கு ஆள் இல்ல, சாப்பிடறதுக்கு வழி இல்லைன்னு போராடி கொண்டிருக்கிற போது அரசு முதல்ல அவங்க அச்சத்தை நீக்கி நாங்க இருக்கிறோம்னு கூட வந்து இறங்கி நிக்கணும். அதிகாரிகள் குழு, அமைச்சர்கள் குழு இறங்கி இருக்கிறார்கள் களத்தில். அதில் சில பின்னடைவுகள் இருக்கலாம், நடைமுறை சிக்கல்கள் இருக்கலாம், அது நம்ம விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியது நம்ம இங்க கேட்டிருக்கிறோம், கேள்வி கேட்கிறோம். ஆனா இது கிட்டத்தட்ட ஒரு சுனாமி மிகப்பெரிய அளவில் எதிர்பாராத ஒரு தாக்குதலை ஏற்படுத்தியது போன்ற, ஒரு நிலை குலைந்தது போன்ற ஒரு பெரிய இயற்கை சட்டம், நம்முடைய அளவை தாண்டி வந்திருக்கக்கூடிய இயற்கை சட்டம் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நடைமுறையாக இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறை அதிகாரிகள் பொது, ஏன்னா அவங்களும் மனுஷங்கள்ல ஒருத்தர் தான், சமூகத்தில் அத்தனை பேரும் களத்தலமா நிற்கிறாங்க. ஆனால் அவர்களால் அதை முற்றிலுமாக அவர்களுக்கான நிவாரண உதவியை கொடுக்க முடியாத அளவிற்கு நிவாரண உதவி தேவைப்படுகிறது. எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கு. நாம என்ன கேட்கிறோம்னா, அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு ஒண்ணு இருக்குங்க, அதை ஏன் எடுக்க தவறினாங்க? இன்னொன்னு, ஆறுகள், ஏரிகள், குளங்கள் எதையுமே தூர்வாரல. ஒருவேளை தூர்வாரி கரைகளை ஸ்திரப்படுத்தி இருந்தால் நீரை சேமிச்சு வச்சது போக மிச்ச நீர் தான் இங்க கால்வாய்க்குள்ள வந்து. ஒரே ஒரு பாலாறுல கட்டப்பட்ட ஒரு சின்ன அணை 6 மாசத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதுனாங்க, நேத்து புடிங்கிச்சு, அங்க போற வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப நேத்து முந்தானேலும் கட்டப்பட்ட அணைகளும் பாலங்களும் சரிந்து விழுகுதே எப்படி? திரு அறிவுச்செல்வன் அவருடைய கருத்திலும் கேட்டு வரேன். திரு அறிவுச்செல்வன், இந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரியான தீர்வு? இன்றைக்கு பொதுமக்கள் தரப்பிலும் கூட ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு, நிச்சயமாக இந்த விவாதத்திலும் கூட அரசியல் அல்ல, அரசியலை தாண்டி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் தீர்வை கொடுக்க வேண்டும், அவர்களிடம் கேட்க வேண்டிய உரிமை நமக்கு இருக்கிறது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்ற தளத்திலேயே கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. அரசியலை தாண்டி செய்ய வேண்டிய விஷயங்களாக எவை இருக்கின்றன, எந்த இடத்தில் அதை இன்னும் வேகப்படுத்த வேண்டும் அல்லது எந்த இடத்தில் செய்யவே இல்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? வணக்கம் செந்தில். நான் சொல்ல விரும்புவது, கலைஞர் கருணாநிதி நகர், செல்வி ஜெயலலிதா நகர், அண்ணா நகர் என்று தலைவர்களின் பெயரை நகருக்கு சூட்டியவர்கள், தலைவர்களின் பெயரை தாங்கியதற்கு ஆசைப்படியவர்கள் அந்த நகரை எப்படி திட்டமிட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தால் இந்த சிக்கல் வந்திருக்காது. ஏனென்றால் 1974 கண்ட்ரி பிளானிங் அண்ட் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்து, ஒரு நகரம் இப்படித்தான் இருக்குன்னு, ஒரு கழிவுநீர் குழாய் இப்படித்தான் இருக்குன்னு ஒரு சட்டம், இந்த நாட்டு சட்டம் இருக்கு. ஆனால் அதற்கு பின்பு வந்த 2 கட்சிகளும், திமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 2 கட்சிகளும் ஒவ்வொரு ஜிஓவா போட்டு அன்ஆத்தரைஸ்ட் லேஅவுட்னு சொல்லக்கூடிய அப்ரூவல் பெறாத அந்த நிலங்களையும் அந்த கட்டடங்களையும் எப்படி பாதுகாப்பது என்று முன்கூட்டிய ஜிஓ போட்டு 2007 வரை கட்டப்பட்ட கட்டடங்கள் அனைத்திற்கும் நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம். தவறான நீரியல் கொள்கை, அந்த கொள்கையின் பாடுதான்
மீண்டும் மீண்டும் இந்த சிக்கல் வருகிறது. நீங்கள் கேட்டீங்க போயஸ் கார்டன்லையும் கோபாலபுரத்தில் ஏன் சிக்கல் வரலன்னு. போயஸ் கார்டன்லையும் கோபாலபுரத்தில் ஏதோ வெள்ளம் வந்திருந்தா மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள், மரியாதைக்குரிய உடல்நல குன்றியிருக்கிற மரியாதைக்குரிய சோ ராமசாமி அவர்களை பார்க்க போனவர் அப்துல் கலாம் இறப்புக்கு போகவில்லை என்று பல கேள்வி இருக்கலாம். ஆனால் ஒரு தனி மனித இறப்பை கூட விட்டு விடுகிறேன். ஆனால் எத்தனை மக்கள் தனக்கு வாக்களித்த ஏறத்தாழ 7 கோடி பேர் 1 கோடி பேர் அன்றாட காட்சியாக அகதியாக உள்நாட்டுக்குள் அகதியாக இருக்கிற போது மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் வந்து வீதியில் நின்று நாங்கள் இருக்கிறோம், மத்திய அரசு இவ்வளவு பணத்தை கொடுங்கள், இவ்வளவு விமானத்தை அனுப்புங்கள், இவ்வளவு ராணுவத்தை அனுப்புங்கள் என்று கேட்பதில் என்ன ஈகோ இருக்கு? கேட்க வேண்டியதானே? கடந்த வாரம் ஏற்பட்ட திரு அறிவுச்செல்வன் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். கடந்த வாரம் திரு அறிவுச்செல்வன் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். கடந்த வாரம் ஏற்பட்ட மழை சேதத்தை அடுத்து அவர் சென்னை மாநகரம் முழுவதும் அவர் பிரதான பகுதியில் அத்தனை பகுதிகளுக்கும் அவர் வந்தார். அவர் இந்த உறுதி நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த அரசு உங்களோடு இருக்கிறது, நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுடைய அன்பு சகோதரி உங்களோடு இருப்பேன் என்ற ஒரு உறுதி கட்டுப்பாட்டில் உள்ள ராதாகிருஷ்ணன் நகர் வெள்ளிவாக்கம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு அதை தாண்டி வேறு சில பகுதிகளுக்கு பெருமக்கள் என்றுதான் கேள்வி கேட்டார். தேர்தல் பிரச்சாரமே ஒழிய மக்கள் சந்திக்க பிரச்சாரம் இல்லை. தமிழக முதல்வர் என்றால் எத்தனை ஆத்தங்கரை எப்போது இறங்கி பார்த்தார்? ஆத்தங்கரை கரையில் எப்போது எவ்வளவு கழிவு வந்திருக்காது வரைக்கும் அதை பதில் சொல்லுங்கள். மக்கள் ஆய்வு என்பதும் மக்களுடைய ஆய்வு என்பதும் மக்கள் நேரடியாக குறைவிட கேட்பது. திரு அறிவுச்செல்வன் ஐயா ஒரு ஐயா நான் உங்களுக்கு நேரம் தரேன். திரு அறிவுச்செல்வன் என்பது மிகவும் போய் திரு அறிவுச்செல்வன் மேலை நாடுகளில் ஸ்மார்ட் சிட்டி என்று இந்த நகரத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஸ்மார்ட் சிட்டி ஏறத்தாழ ஒரு 4 நாள் மூடி கிடக்கிறது. திரு அறிவுச்செல்வன் நான் மீண்டும் உங்களை வருகிறேன். நாளை தமிழக முதலமைச்சர் ஹெலிகாப்டர் மூலமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட இருக்கிறார், திட்டமிட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. இன்னும் இது அதிகாரப்பூர்வ செய்தி அல்ல, எங்களுடைய நாங்கள் விசாரித்த அளவிலான வந்திருக்கக்கூடிய தகவல், இது செய்தியாளர்களின் மட்டத்தில் வந்திருக்கக்கூடிய தகவல். அம்மையாரை நாங்கள் குறை சொல்ல வேண்டும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஆனால் எங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற மரியாதைக்குரிய அம்மையார் அவர்கள் வந்து பார்க்க வேண்டும், எங்கள் வேதனையை உணர வேண்டும். இதுதான் எங்களுடைய ஆசை. ஏனென்றால் மீண்டும் மீண்டும் அவர் வராதது இதோ மிகப்பெரிய ஒன்றுமே நடக்காத மூடி மூடி மறுப்பதா இருக்கிறது. ஒரு அமைச்சர் அனுப்பி அமைச்சர் ஆய்வு வேலை கொடுத்திருக்காரு. அவசியம் இல்லை, இது கூட புரிய வேண்டாம் ஒரு சாதாரண மனிதனுக்கு. அப்படி இல்ல, நீங்க நான் மீண்டும் வருகிறேன். திரு அறிவுச்செல்வன் முதலமைச்சர் இந்தியாவிலே உலகம் பாராட்டுகிற அளவுக்கு பூனை தானே புயலில் இருந்து அன்றைக்கு நான் மீண்டும் வருகிறேன். ஐயா திருமுத்துமணி ப்ளீஸ் லிசன் திரு அறிவுச்செல்வன் லிசன். வீதி வீதியாக ஒரு முதலமைச்சர் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அமைச்சர்கள் குழு இருக்கிறது நீங்க, ஆனால் வாக்கு சேகரிக்கின்ற பொழுது வீதி வீதியாகத்தான் வந்தார்கள் திரு முத்துமணி. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வாக்கு கேட்டு வருகின்ற பொழுது, வேட்பாளராக வருகின்ற பொழுது ஒவ்வொரு குடிசையாக செல்கிறார்கள். ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, முதலமைச்சராக, எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்த பிறகு வர வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அதில் ஏன் வர வேண்டும் என்ற கேள்வி வைத்தால் அது சரியா இருக்குமான்னு தெரியல. திருமலைசாமி அவருடைய கருத்தை நான் கேட்டு வரேன். திருமலைசாமி, மத்திய அரசு உடனடியாக மத்திய படையை அனுப்ப வேண்டும் என்று இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மத்திய அரசு தமிழக அரசு கேட்டால் மட்டும்தான் மத்திய அரசினுடைய ராணுவம் உள்ளிட்ட உதவிகளையும் படைகளையும் அனுப்ப வேண்டும் என்று ஏதாவது நியதி இருக்கிறதா? மத்திய அரசு தாமாக முன்வந்து ஏன் அனுப்ப மறுக்கிறது? இங்கே இருக்கக்கூடிய தீயணைப்பு படை வீரர்களாலோ காவல்துறையை சேர்ந்தவர்களாலோ போதிய அளவிற்கு பணியாளர்கள் இல்லை. அவர்களுக்கு இது போன்ற மிகப்பெரிய தேசிய பேரிடரை எதிர்கொண்ட அனுபவம் இல்லை. ஆனால் ராணுவத்திற்கு அந்த அனுபவம் இருக்கிறது. ஏன் மத்திய அரசு இன்னும் வேகமாக, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் உத்தரகாண்ட் மழை வெள்ளத்தை எதிர்கொண்டது போல, அல்லது வடமாநிலங்களில் பீகார் உள்ளிட்ட வடமாநிலங்களில் வரக்கூடிய மழை வெள்ளத்திற்கு காட்டக்கூடிய, இதையும் நான் பிஜேபி காங்கிரஸ் கேட்கல, மத்திய அரசு, இன்னும் சொல்ல போனால் தேசிய ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்கள் ஏன் தமிழகத்திற்கு இது போன்ற தேசிய பேரிடர் வருகின்ற பொழுது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, தேசிய ஊடகங்களாக இருந்தாலும் சரி புறக்கணிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. உங்களுடைய பதில்? ஐயா, ஏற்கனவே இந்த வாதத்தை துவங்குகிற பொழுதே நீங்கள் சரியாக சொன்னீர்கள். இந்த நேரத்திலே இதை அரசியலாக்க வேண்டாம், மக்களுடைய துயரத்திலே நாம் பங்கெடுத்துக் கொண்டு நம்முடைய நிவாரண பணிகளை பற்றி மாத்திரமே இங்கே பேசினால் சரியாக இருக்கும். நானும் கேட்கிறேன் திருமலைசாமி, நிவாரண பணிகளை பற்றி தான் பேசுகிறேன், அரசியலை அல்ல. பாஜக என்ன செய்யுதுன்னு கேட்கல, நிவாரண பணிகளில் மத்திய அரசு என்ன செய்கிறதுங்கிறதா நானும் கேட்கிறேன்.
அதற்காகத்தான் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க. நம்முடைய மாநில அரசு என்ன பணிகளை செய்தது என்பதை பற்றி விமர்சிப்பதற்காகவோ அல்லது மத்திய அரசனுடைய பங்களிப்பு என்ன என்பதை பேசுவதற்காக நாம் இங்கே இல்லை. கண்டிப்பாக மத்திய அரசானது தமிழக அரசு கேட்டவுடன் சரித்திரத்திலேயே புரட்டி பாருங்கள், ஏறத்தாழ 2000 கோடி ரூபாய்களை நிவாரணமாக சென்ற வாரம் மத்திய அரசை நோக்கி மாநில அரசு கோரிக்கையாக வைத்திருந்தது. உடனடியாக நம்முடைய பிரதமர் அவர்கள் ஏறத்தாழ 1000 கோடி ரூபாயை மாநில அரசுக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார். அதே போல இன்றைக்கும் மாநில அரசனுடைய அத்துணை தொழில்துறைக்கும் பணிகளிலும் மத்திய அரசனுடைய பங்களிப்பை உறுதியாக செய்யும் என்பதை சொல்லுகின்ற அதே நேரத்திலே மாநில அரசும் இன்னும் கொஞ்சம் துரிதமாக செயல்பட்டு இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு மக்களிடையே இருக்கிறது. இன்றைக்கு மக்களிடையே எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் குறைகள் இருக்கிறது. இதை அரசியலாக சொல்லுவதனால் முதல்வர் வந்து பார்க்கவில்லை, இறங்கி பார்க்கவில்லை என்றெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் அதெல்லாம் எந்த ஒரு முதலமைச்சருக்கும் சாத்தியமில்லை. அரசாங்கம் தன்னுடைய சக்திக்குட்பட்டு செய்ய வேண்டிய பணிகளை, நிவாரணப் பணிகளை விரைந்து செய்ய வேண்டும். இடையிலே மழை இடைவெளி விட்டிருந்த போதும் கூட மக்களை அப்புறப்படுத்தாமல் இருந்தது ஒரு குறையாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட குறைகளை இப்பொழுது மறந்துவிட்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே மத்திய அரசு என்னவெல்லாம் உதவி செய்ய முடியுமோ செய்யும் என்று எங்களுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவரை நாங்கள் தொடர்பு கொண்டோம். மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார். மத்திய அரசும் அந்த உதவியை செய்யும் அப்படிங்கிற உறுதிமொழியை நீங்க கொடுக்குறீங்க. நான் மீண்டும் உங்களுடைய மரியாதை நிச்சயமாக நான் உங்களுக்கான நேரத்தை நிச்சயமாக தருவேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இடைவேளைக்கான நேரம் குறுக்கிடுகிறது. நான் மீண்டும் உங்களுக்கான நேரத்தை நிச்சயமாக நான் சரியாகவே பங்கிட்டு தருவேன் என்ற உறுதிமொழியோடு ஒரு இடைவேளைக்கு செல்கிறேன். முதலமைச்சர் வந்து பார்ப்பது சாத்தியமில்லாத விஷயம் என்பது போன்ற ஒரு பதிலைத்தான் நீங்கள் சொன்னீர்கள். வரலாற்றில் நமக்கு அதற்கான சான்றுகள் இருக்கின்றன. நேர்களே, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது வறண்டு போன ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் மழை வெள்ளம் பாதித்து ஒரு கிராமம் முற்றிலும் போக்குவரத்து துண்டான நிலையில் ஆற்றில் கயரை கட்டி இறங்கி நடந்தே சென்று நீந்தி சென்ற அந்த கிராம மக்களோடு நின்றார். உங்கள் துயரத்தில் நான் பங்கெடுக்கிறேன் என்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பதிவு செய்த வரலாறு தமிழக மண்ணிற்கு உண்டு. அதை நினைவுபடுத்தி ஒரு சிறிய இடைவேளைக்கு செல்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், அரசியலுக்கு அப்பாற்பட்டு உரிமையோடு நாங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைவே இருக்கின்றன. என்ன செய்து கொண்டிருக்கிறது அதிகாரிகள், என்ன செய்து கொண்டிருக்கிறது அதிகாரிகள், அமைச்சர்கள் குழு, இன்னும் என்ன செய்ய வேண்டும்? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.